ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ பார்க்கலாம். லாங் வீடியோனா இன்றைக்கி எங்கேயும் வெளில போகிறதில்ல. நம்ம டெய்லி நம்ம வீட்டில் வந்து என்ன வேலை செய்யணுங்கிறத, எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் என்ன வேலை செய்யணுங்கிறத நீங்கள் பார்க்கணும் இல்லையா? வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமைனா வந்து நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை விரதம் எடுப்போங்க. இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை விரதம்னா வந்து இன்றைக்கி ஒரு ஒரு சாப்பாடு செஞ்சு ஒரு சாம்பார் சாதமோ இல்லை லெமன் சாதமோ வந்து செஞ்சு வச்சு படைப்போம். படைக்கிறது வந்து 12 மணிக்கு மேலே தான் சாப்பிட்ணுன்னுவாங்க. நாங்கள் வந்து எல்லோரும் வீட்டில் இருக்கும் போதே படைச்சிடுவோம். ஏன்னா பசங்க இருக்கும் போதே நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுறணும். அப்புறம் அதில் விட்டுரு ஏன் கும்பிடணுன்றதுக்காக கும்பிட்டோம். இன்றைக்கி என்னான்னு பார்த்தீங்கன்னா வந்து முருங்கைக்கீரை சாதம், உருளைக்கிழங்கு தொட்டுக்க, இதுதான் தயிர். இப்போ தான் முருங்கைக்கீரை உருவிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வாரத்தில் ஒரு நாள் வந்து கீரை சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா? முருங்கைக்கீரை வந்து நம்ம மரத்துலேயே இருக்கிறதால நம்ம மரம்லாம் எழுத்து வீட்டில் எங்கள் பெருமா இருக்காங்க, அவங்க வீட்டு மரத்தில் இருக்கோம். அதை வந்து நாங்கள் வாரத்தில் ஒரு நாளாவது செஞ்சுருவோம். சரி, இந்த வாரம் செய்யவே இல்லையே, இன்றைக்கி செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி முருங்கைக்கீரை சமைச்சலான்னு ஒரு பிளான் போட்டு இன்றைக்கி முருங்கைக்கீரையோடு நாங்கள் வந்து விட்டுட்டோம். ஏன்னா பசங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறதும்னா சாப்பிட்டு போனால் அவங்க தான் ஸ்கூலுக்கு தான் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறது இல்லையே, வீட்டிலே சாப்பிட்றதால அவங்க போகிறப்பே இங்கேயே சாப்பிட வச்சு கொடுத்துர்லான்னுட்டு தான். அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை கடைஞ்சதும் அதை தாளித்து கொட்டிட்டு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து தாளிக்க போகிறேன். உருளைக்கிழங்கு தாளித்து முடிச்சிட்டா தயிர் தாளிச்சிட்டோம்னா வேலை அதுக்கப்புறம் வந்து முடிஞ்சுது. அப்படியே வந்து பசங்களை வந்து கிளப்பிட்டா அதுக்கப்புறம் அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. இப்போ வந்து முருங்கீரை சமைச்சிட்டோம். அப்புறம் உருளைக்கிழங்கு தாளிப்பை வந்து பார்க்கலாம். எப்பவுமே வந்து எல்லாம் அவிச்சு தான் செய்வாங்க. நம்ம வந்து 2 கிழங்கு தானே, ஏன்னா ஒரு வேளைக்கு தானே சாப்பிட போகிறோம் அப்படின்ட்டு தோலோடே நான் போட்டுட்டேன். கொஞ்சம் தான் செஞ்சுருந்தேன். ஏன்னா பசங்க அதிகமாக இதை எடுத்துக்க மாட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரருக்குன்னா உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும். அவர் அதை விரும்பி சாப்பிடுவார். சரி, அவருக்கு அது போதுமே அப்படின்ட்டு சும்மா 2 கிழங்கு மட்டும் போட்டு தாளிப்பு போட்டு இறக்கிட்டேன். மேடம் வந்து பொட்டு வச்சிட்ருக்காங்க. இது வந்து இவங்க வேலை. பொட்டு வைக்கிறது, சாமி படத்தை ரெடி பண்ணுறதுலாம் என்னோடய பொண்ணு தான். அப்புறம் சமையல் வேலை முடிஞ்சுதா, சாதம், உருளைக்கிழங்கு, தயிர், இது வந்து கீரை எல்லாம் வந்து செஞ்சு முடிச்சாச்சு. இனிமேல் சாப்பிட வேண்டியதான். நான் வந்து 12 மணிக்கு தான் சாப்பிடுவேன். சாப்பிட்டா தானே அப்புறம் அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டேன். அதுக்கப்புறம் நைட்டு தான் சாப்பிடுவேன். வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கோம். சாப்பாடு வச்சு படைச்சிட்டோம். அதை எடுக்கலை. எங்கள் வீட்டுக்கார்ட்ட ஃபோனை கொடுத்தா அவர் மாற்றி இப்படி திருப்பி எடுத்துட்டார். அப்புறம் சாப்பாடு வைக்கிறதுலாம் வந்து உங்கள்கிட்ட வந்து காமிக்க முடியல என்னாட்டி. அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக காமிக்கிறேன் நண்பர்களே. நான் வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கேன். வீடியோ எடுக்கிறது வந்து என் பொண்ணுன்னு நினைக்கிறேன். ஆமாம், எங்கள் வீட்டுக்கார்ட்ட கொடுத்தா சொதப்பிடுறாரு. என் பொண்ணு எடுத்துகிட்ருக்கா. சாமி கும்பிட்டு தான் இந்த விபூதி எடுத்து விட்டு தீவார்த்தனை தண்ணி ஊற்றுறதுக்காக போயிட்டேன். அவர் வந்து வேலைக்கு போகணும் இல்லையா, அதனால் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கார். என்னோட அழகு வீட்டுக்கார், என்னோடய பாப்பா மணி 8:30 ஆகிடுச்சின்னு கத்தார். ஏன்னா அவர் போகிறதுக்கு முன்னாடியே கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவார். பசங்களை விட்டுட்டு அவரும் அப்படியே வேலைக்கு கிளம்பிடுவார். மணி 8:30 ஆயிடுச்சு. அவனை சாப்பிட்றான்னு சொல்லி பேசாமல் சாப்பிட்றதுக்கு நான் ஸ்கூல்லே போய் சாப்பிட்டுக்குவேன் அப்படின்ட்டு கிளம்புறான். எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான் எதை செஞ்சாலும் அந்த ஒரு ஜீவன் மட்டும்தான் எதையும் குறை சொல்லாமல் சாப்பிட்ற ஜீவன். மீதி 2 இருக்குது. என்கிட்ட மல்லடிக்க முடியாது இதுக்கிட்ட. பாப்பா, எனக்கு முருங்கீரை வேணாமா, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன், நான் சாப்பாடே சாப்பிட்றேன்னு, தயிரே ஊற்றி சாப்பிட்றேன்னு என் பொண்ணு வந்து தயிர் ஊற்றி சாப்பிடுது. அவ்வளோதான், தலை சீவியாச்சு, கிளம்பிட்டாங்க. பாருங்கள், நான் கொண்டு போய் போகிற வழி தானே, அப்படியே பசங்களை விட்டுட்டே போயிடுவார். ஏன்னா ரோட்டை கிராஸ் பண்ண தான் நான் ஃப்ரெண்ட்ஸ் பயமாக இருக்குது. என்னான்னு பார்த்தீங்கன்னா வண்டிலாம் வந்து வர்றதை பார்த்தா நம்மளுக்கு பயமாக இருக்குது. பசங்களை சேஃப்டியாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக வந்து போகிறப்ப அவர் விட்டாருன்னா, வர்றப்பெல்லாம் டீச்சர் சாருங்களே இப்போலாம் வந்து கிராஸ் பண்ணி விட்டுறாங்க. அதனால் பசங்க வந்துடுங்க கரெக்டாக வீட்டுக்கு. வந்து துணி அலசிட்டு இருக்கேன். என்னடா அதை அலசிட்டு வெறும் தண்ணி தான் தெரியுதுன்னு பார்க்காதீங்க. ஏன்னா நானே அலசிக்கிட்டு நானே எடுக்கிறேன். ஏன்னா பசங்களும் ஸ்கூல் போயிடுச்சு, அவரும் வேலைக்கு போயிட்டாரா. அப்புறம் நான் மட்டுமே எடுத்துகிட்ருக்கேன். வேலைக்கும் போகல. ஏன்னா வந்து இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு வந்து நீர் கொண்டுருச்சு எனக்கு ரொம்ப. அதுக்காக குரல் இப்படி இருக்கேன்னு பார்க்காதீங்க. என்னோடய குரலே வந்து இப்படி தான். இது வந்து குளத்துக்கு வந்து போய்கிட்டு இருக்கோம், மீன் குளத்துக்கு. ஏன்னா வந்து தீவனம் போடணும் இல்லையா. இப்போ வந்து இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னே மழை பெஞ்சதால் குச்சிலாம் ஈரமாக இருக்கிறதால சாப்பாடு செய்கிற வேலை இல்லை. அப்படி சாப்பாடு செய்கிற மாரியா இருந்தால்
எக்ஸ்ட்ரா 2 மணி நேரம் குளத்துக்கே டைம் போயிடும் நம்மளுக்கு. வீட்டில் வேலை இருக்காது, அங்கேயே கரெக்டாக இருக்கும் குளத்துலே. இப்போ சாப்பாடு ஆகிற வேலை இல்லை, தீவனம் போடுறதால நம்ம அதை டக்குன்னு போட்டுட்டு கொஞ்ச நேரம் அது எடுக்கிற வரைக்கும் உட்காந்து கடந்துட்டு போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம்னாலும் குளத்துல ஒரு அரை மணி நேரம் தான். நம்ம அப்புறம் வீட்டுக்கு வந்துடலாம். அரை மணி நேரம் கூட ஆகாது, ஒரு 20-15 நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன். அதான் ஆகும். நானே எடுத்துக்கிட்டு நானே போட்டுட்ருக்கேன். அது நேற்று போடலையா, இப்போ தான் எல்லோரும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை சொல்லி நம்ம நல்ல டைமில் கை தூக்கி விடுறத, நம்ம கஷ்டத்தில் கை தூக்கி விட்றவங்கள நண்பர்களை என்றைக்கும் மறக்கவே கூடாது. அதுமாரி இதை கொடுத்தவங்க அன்றைக்கி நாங்கள் ரொம்ப எப்படி சொல்கிறதுனா, வீடு பக்கத்தில் கட்டிகிட்டு இருக்கோம். அதில் ரொம்ப கஷ்டப்பட்ட காலத்தில் பரவாயில்ல, அப்போயே ஒரு முதலீடு தான் இது, நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு கொடுக்குறதுக்காவது ஒரு மனசு வேணும்னா, அதுமாரி அவங்க மாமாவும் இந்த அக்கா வீட்லேயும் இந்த மாமா வீட்லேயும் ஹெல்ப் பண்ணது தான் அந்த குளம். சரி பார்த்துக்குங்க அப்படின்னு, ஏதோ ஒரு அளவுக்கு பரவாயில்ல அப்படின்லாம். அப்புறம் குளத்துலேருந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொண்டக்கடலை ஊற வச்சுருந்தேன். பசங்களுக்கு எல்லாம் வந்தவுடனே ஏதாவது சனாஸ் கேட்பாங்களே, எதுவும் செய்கிறதுக்கு இல்லை அப்படின்ட்டு கொண்டக்கடலை ஊற வச்சுட்டு போயிருந்தேன். சரி அதை வெவிச்சு கொடுக்கலாம், நம்மளும் கொஞ்சம் சாமி வச்சு சாயங்காலம் படிச்சிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஊற வச்சுட்டு இருந்தேன். அடுப்பில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ் இருந்தது, அதை மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா மற்ற வேலைங்களை பார்க்கலான்னுட்டு ட்ரெஸ் மடிக்கிற வேலைக்கு உக்காந்துட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் கோலம் போடணும், திருப்பி வேலை இருக்கும் அப்படின்ட்டு சரி இதை மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ட்ரெஸ் மடிக்கிற வேலையில் உட்காந்தாச்சு. அப்படியே டிவி பார்த்துக்கிட்டே பாட்டு கேட்டுகிட்டே ட்ரெஸ்ஸை மடிக்க வேண்டியது தான். அதை மடித்து முடித்தோடனே ஒன்றும் பெருசாக வேலை இல்லை. அதுக்கப்புறம் பசங்க வந்துட்டாங்க மேடம். நான் கோலம் போட போனேன், சரி மேடத்தையும் கவர் பண்ணுமேன்னு கவர் பண்ணிட்டேன். அப்படியே சரி அவங்க அங்கேருந்து வந்துட்டு இருந்தாங்களா, அப்படியே நில்லு அப்படின்ட்டு ஒரு வீடியோ ஒன்று கேஷ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அவங்க கையில் கொடுத்துட்டு நான் கோலம் போடுற வேலையில் இறங்கிட்டேன். ஒன்றும் பெருசாக போடல, சாயங்காலங்கிறதால அப்படியே சிம்பிளாக முடித்தாச்சு கோலத்தை. அப்புறம் நீங்கள் மறக்காமல் என்னென்ன செய்வீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். என்னோடய குரலை கண்டு ஆனால் பெரும்பாலும் பயந்துடாதீங்க யாரும். எனக்கே திருப்பி போட்டு கேட்கணுன்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, என்னடா இது இப்படி இருக்குன்னு. இது நைட்டுக்கு சட்னி வதக்கிட்டுருக்கோம். கொண்டக்கடலை நைட்டுக்குன்னு சொல்ல முடியாது, 6 மணிக்கே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா பசிக்கும் என் பையனுக்கு, சாப்பாடும் காலி. சரி அப்படியே கேட்குற நேரத்தில் தோசை ஊற்றி கொடுக்கலாமே, நீங்கள் கொண்டக்கடலை வச்சு தாளித்து வச்சாச்சு. இங்கே சட்னி வதக்கிட்டு இருக்கேன். ஆனால் சாருக்கு இது கொஞ்சம் நேரம் சாமிக்கு வச்சு கொஞ்சம் சாயங்காலம் டைமில் படைச்சிடலாம். என்னோடய வேலை கிளம்புற வேலை, எங்கள் மேடம் என்னோடய பொண்ணு வேலை சாயங்காலம் வேலை. ஏன்னா அவங்க விளக்கு ஏற்றிடுவாங்க, சாமியை கும்பிட்டுருவாங்க டைமுக்கு, அது அவங்க வேலை. சாமி கும்பிட்டோடனே கொஞ்சம் நேரம் படிப்பாங்க, படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு படுத்துருவாங்க. அதுதான் அவங்க வேலை. டிவி பார்க்குறதுனா கொஞ்சம் நேரம்னு சொல்ல மாட்டேன், நிறையா நேரமே. அதுவும் சனி ஞாயிறுனா டிவிக்கு வாய் இருந்துன்னா அழுதுரும், அந்த அளவுக்கு ஓடும் டிவி எங்கள் வீட்டில். ஏன்டா ரீசார்ஜ் பண்ணோன்னு நினைக்கிற அளவுக்கு நடந்துப்பாங்க அந்த பசங்க. அவ்வளோதான், சாமி கும்பிட்டாச்சு. சாருக்கு பசிக்குதுன்னு தோசை ஊற்றுறேன்டான்னா அவன் வீடியோவை எப்படி எடுத்துருக்கான் பாரு நண்பர்களே. சரிங்க, இதான் எங்களோட ரொட்டீன், டெய்லி நடக்கிற ரொட்டீன் இதான். நீங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள், நாங்கள் பார்க்குறோம். அவ்வளோதான் நண்பர்களே. சட்னி ஊற்றி தூள் வச்சு கொடுத்துட்டா சாப்பிட்ருவான்.